தினமும் அன்றாடம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிற ஒரு கூலி தொழிலாளி அன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஒரு கழுகு முட்டையை பார்க்குறாரு. அந்த கழுகு முட்டையை பார்த்துட்டு பக்கத்தில் கழுகு எது இருந்துச்சா அதுக்கு அதோட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. எந்த கழுகுமே காணோம். சரி ஓகே அப்படின்ட்டு அந்த முட்டையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் தன்னுடைய கோழி பண்ணையில் கோழி முட்டைகளோடு அதை வச்சிடறாரு. கோழி என்ன பண்ணுது, தன்னுடைய முட்டையை நினச்சி அந்த முட்டையை சேர்த்து அணைச்சிக்கிட்டு அடகாத்து குஞ்சு பொரிச்சிருது. குஞ்சு பொரித்து நல்லா வளர்ந்து இறை கூட்ட கூட்டி போகும். கோழி குஞ்சுகள்லாம் இறையை சாப்பிட்டு கழுகு குஞ்சு மட்டும் வானத்தை நோக்கி பார்த்துட்டே இருக்குது. வானத்தில் நிறையா கழுகுகள் வந்து பறக்குது. அதை பார்த்துட்டு இது நினைக்குது, ச்சே நம்ம வந்து இப்படி கோழி கூட்டத்தில் பிறந்திருக்கோமே, நம்மளும் கழுகா பிறந்திருந்தோம்னா இந்த மாதிரி வானத்தில் வட்டமிட்டு சந்தோஷமாக பறக்கலாமே அப்படின்னு நினைக்குது. இப்படி நினச்சி அந்த கழுகு வந்து வயசாகிடுது. கழுகு தன்னை கழுகாவே நினைக்கல. ஆனால் அது நினச்சா பறக்க முடியும், பறக்க முடியாது அப்படின்னு தனக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை வேஸ்ட் ஆகிக்கிறது. இப்படி தாங்க நம்மளில் சில பேர் நல்ல திறமை இருக்கும், நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும், ஆனால் நல்ல வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்துறது கிடையாது. வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்தாமல் வீணடிச்சிடுறது.